KOC and KNBC ஓட வேகன்சிஸ் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். இது ஒரு ஃப்ரெஷர்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு கேட்வே தான் அந்த வேகன்சி. ஸோ இதோட சேலரி அண்ட் டீடைல்ஸ் இந்த வேலையிலேயே நம்ம வந்து அடுத்த கிரேடுக்கு போக முடியுமான்னு கேட்குறீங்க. 2 எக்யூப்மெண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க கண்டிப்பா ஒரு ஃபோர்மேன் ஆக முடியும். ஹாய் VIPs, வெல்கம் டு FM Careers. உங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கும் உங்களோட கெரியரை அப்கிரேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ரீலில் பார்த்த KOC அண்ட் KNBCயோட வேகன்சிஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லா கொஸ்டின்ஸும் அதுக்கான ஆன்சர்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ முதல்ல வேகன்சிஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குறது என்னென்னா KOCயோட வேகன்சி பற்றி பார்க்கலாம். ஸோ KOCயை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் நேம் வந்து மெக்கானிக்கல் ஹெல்ப்பர். நம்ம ரீலில் அதை சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ மெக்கானிக்கல் ஹெல்ப்பர் தான் பொசிஷன். இது ஒரு லாங் டேர்ம் வேகன்சி. ஸோ பொதுவாக ஆயில் அண்ட் கேஸில் வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுக்க மாட்டாங்க. இது ஒரு ஃப்ரெஷர்ஸ் என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு கேட்வே தான் அந்த வேகன்சி. ஸோ இதோட சேலரி அண்ட் டீடைல்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று பார்க்கலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 80 + 20 KDங்கிறது உங்களோட சேலரி, 80 KDங்கிறது உங்களோட பேசிக் சேலரி, 20 KD அப்படிங்கிறது உங்களோட ஃபுட்டு. ஸோ அக்கமடேஷன் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க, அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல்சோ கம்பெனியை ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு 80 KDங்கிறது பேசிக் சேலரியோட உங்களோட ஓவர் டைம் கேல்குலேட் ஆகும்போது உங்களோட மந்த்லி சேலரி ஒரு 35 to 40K அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ஓவராலாக இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக என்ட்ரி ஆகிறீங்க, ஒரு ஹெல்ப்பராகவே ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ 2 இயர்ஸுக்கு அப்புறமா உங்களோட கெரியரில் வந்து அடுத்த டிசிக்னேஷனான டெக்னீஷியன், ஃபோர்மேன், சூப்பர்வைசர் இந்த மாதிரி நீங்கள் டெவலப் ஆகலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அது எப்படி நீங்கள் சூப்பர்வைசர் ஆகலாம், நீங்கள் எப்படி இன்ஜினியர் ஆகலாம், ஹெல்ப்பராக போய்ட்டு எப்படி போகலாங்கிறது வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வேகன்சி பொறுத்த வரைக்கும் KOC மெக்கானிக்கல் ஹெல்ப்பர் 80 + 20 KD உங்களோட சேலரி. ஓகே, இதுவே இப்போ செகண்ட் ஒன் KNBC. ஓகே, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, KOCங்கிறது ஒரு ஆன்ஷோர் சைட், KNBCங்கிறது ஒரு ரிஃபைனரி. ஸோ ரிஃபைனரியோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ நம்மளோட ரெண்டாவது ஜாப் பற்றி பார்க்கலாம். KNBCனா என்ன? குவைத்தோட ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷன் கம்பெனியோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த கம்பெனிலேயே நமக்கு வந்து மெக்கானிக்கல் ஹெல்ப்பர் வேகன்சி ஃப்ரெஷர்ஸ்க்காக நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வேகன்சிஸோட சேலரி பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ அக்கமடேஷன் எல்லாமே கம்பெனியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 85 KD பேசிக் சேலரி இருக்கும். ஸோ இந்த 85 KD அப்படிங்கிறது உங்களோட இந்தியன் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 26,000 ரூபாய் சேலரி இருக்கும். ஸோ உங்களோட ஓவர் டைமோட கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அது ஒரு 40 ரேஞ்சில் வரும். 35 to 40 ரேஞ்சில் நீங்கள் சம்பளம் வாங்க முடியும். ஸோ அது எப்படி ஓவர் டைமோட கால்குலேட் ஆகும்னா, டெய்லி உங்களுக்கு 8 ஹவர்ஸுக்கு தான் 85 KD, ஐ மீன் ஒரு 26,000 ரூபாய் சம்பளம் வருது. இதுவே நீங்கள் வந்து டெய்லி ஓவர் டைம் 4 மணி நேரம் பார்க்குறீங்க, அதுபோல் ஃப்ரைடே ஆர் ஹாலிடேல நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா அது 12 ஹவர்ஸும் ஓவர் டைமாக கால்குலேட் ஆகும். ஸோ உங்களோட சேலரியே 26,000 ரூபாய் இருக்குது. ஸோ ஓவர் டைம் கால்குலேட் ஆகும்போது ஒரு 35,000 40,000 வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக சேலரி ஆன் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் இப்போ ரீலில் பார்த்த 2 வேகன்சிக்கான டீட்டெயிலிங் ஃபுல்லாகவே நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் சைடில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சார், என்ன படிச்சிருந்தா நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் சார்? ஓகே, மெக்கானிக்கல் ஹெல்ப்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஸோ நீங்கள் தாராளமாக அந்த ஜாப் அப்ளை பண்ண முடியும். உங்களோட எலிஜிபிலிட்டி 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தால் கட்டாயமாக நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி தான். ஸோ இதுக்கு எதுவும் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சார், நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ என்னோட ஃபியூச்சர் க்ரோத் எந்த மாதிரி இருக்கும் சார்? ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலும் இந்த ஜாப் போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்கிறேன். என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு 10th படித்த ஒரு கேண்டிடேட்டு ப்ளஸ் வந்து டிப்ளமோ படித்த கேண்டிடேட்டு அண்ட் தென் வந்து ஒரு இன்ஜினியரிங் கேண்டிடேட், இந்த 3 பேருமே மெக்கானிக் ஹெல்ப்பராக என்ட்ரி ஆகலாம் இந்த ஜாப்ல. இது ஒன்று தான் வே, இது ஒன்று தான் வழி. ஸோ அனதர் வே இருக்குது, ஜென்ரல் ஃபிட்டர். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப்பராக போகிறீங்க. பட் ஆனால் 10th படிக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கும் இன்ஜினியரிங் படிக்கிற கேண்டிடேட்டுக்கும் என்ன க்ரோத் டிஃபரன்ஸ்னா, இப்போ 10th கேண்டிடேட் வந்து நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவர் அடுத்த கிரேடான டெக்னீஷியன் கேண்டிடேட்டாக நீங்கள் போகலாம். ஸோ டெக்னீஷியனுக்கு உங்களுக்கு சேலரி வந்து ஒரு 300 KD அந்த மாதிரிலாம் கிடைக்கும். பட் இதுவே நீங்கள் ஒரு இன்ஜினியர் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் 2 இயர்ஸ் ஹெல்ப்பராக ஒர்க் பண்ணதுக்கப்புறமா உங்களோட க்ரோத் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு சூப்பர்வைசராக கன்வெர்ட் ஆகலாம். ஸோ சூப்பர்வைசராக கன்வெர்ட் ஆனால் உங்களோட சேலரி இதுலேருந்து அப்படியே ஒரு 5 மடங்கு கூட போகலாம். லைக் 350 KD ஆர் 400 KD பேசிக் சேலரி இருக்கும். ஸோ ஓவர் டைமோட கால்குலேட் ஆகும் சேலரி வந்து ஒரு 1 lakh to 2 lakhs வரைக்கும் உங்களோட சேலரி ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஹெல்ப்பராக ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு மேனேஜர் லெவல் வரைக்கும் போக முடியும். ஸோ இது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வழியாக இருக்கும். க்ரோத்துக்கும் உங்களோட கெரியருக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிசிஷனாக இருக்கும். சார், நான் இன்ஜினியரிங் வரை படிச்சுட்டு ஹெல்ப்பராக போகிறது சரியாக இருக்குமா? ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். அவங்களோட க்ரோத் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்ஜினியரிங் வேறு படிச்சிருக்கீங்க, நான் இந்த வேலைக்கு வர்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதுக்கான பதில் என்னன்னா, நீங்கள் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரல் ஃபிட்டர்னு ஒரு கேட்டகரி இருக்குது. தென் வந்து பர்மிட் ரிசர்வ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பர்மிட் ரிசர்வ் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் ஃபிட்டர் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா ஹெல்ப்பரை விட நெக்ஸ்ட் பொசிஷன் போகலாம். நெக்ஸ்ட் பொசிஷன் ஆர்கனோகிராம் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஹெல்ப்பர் இருக்குது, ரெண்டாவது ஜென்ரல் ஃபிட்டர், அண்ட் தென் டெக்னீஷியன், ஃபோர்மேன், சூப்பர்வைசர்,
அண்ட் தென் இன்ஜினியர், கோஆர்டினேட்டர், அது அப்படி போயிட்டே இருக்குது, மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர் வரைக்கும் போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஹெல்ப்பராக என்ட்ரி ஆனால் ஸோ அவங்களால ப்ராஜெக்ட் மேனேஜர் வரைக்கும் போக முடியும். இதுக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு இன்ஜினியர் எவ்வளோ சம்பளம் வாங்க முடியும், ஒரு சூப்பர்வைசர் எவ்வளோ சம்பளம் வாங்க முடியும்னு நான் சொன்னேன். ஸோ அதனால் இன்ஜினியருங்கிறவங்க ஹெல்ப்பராக மட்டும் போக முடியுமான்னு கேட்டால் இல்லை, நீங்கள் ஒரு பெர்மிட் ரிசீவராக போக முடியும், அண்ட் தென் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஃபிட்டராக போக முடியும். இதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த போஸ்டிங்கில் போக முடியும். அதுக்கான காரணம் என்னென்னா, ப்ராப்பராக எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போயிட்டு நீங்கள் ஒரு பர்மிட் ரிசீவராகவோ இல்லை ஜென்ரல் ஃபிட்டராகவோ உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ஜென்ரல் ஃபிட்டர்னா டேரெக்டாக போனோன்னே டூல்ஸை கையில் கொடுத்து உங்களை ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நாலேஜே இல்லைன்னா உங்களால் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரீசன். சார், இந்த ஜாப்பில் 2 இயர்ஸும் ஹெல்ப்பராக தான் நான் போக முடியுமா? ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின், எல்லாருமே கேட்குறது தான். ஒரு என்ட்ரி ஆகும்போது நம்ம ஒரு பொசிஷனில் என்ட்ரி ஆகிறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பொசிஷன் மேலே இந்த வேலையிலேயே நம்ம வந்து அடுத்த கிரேடுக்கு போக முடியுமான்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக அது நடக்காது, அது பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் போகிறீங்களோ அந்த கேட்டகரியில் தான் 2 வருஷம் ஒர்க் பண்ணணும். இட்ஸ் லைக் நீங்கள் ஜென்ரல் ஃபிட்டராக போனால் ஜென்ரல் ஃபிட்டராகவே இருப்பீங்க, ஹெல்ப்பராக போனால் ஹெல்ப்பராக தான் இருப்பீங்க. பட் அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு 6 மாதத்துலேயே ஒரு ஜென்ரல் ஃபிட்டருக்கான நாலேஜை கண்டிப்பாக கெயின் பண்ண முடியும். ஸோ ஒரு 1 இயரில் ஒரு டெக்னீஷியன், தென் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு டிப்ளமா கேண்டிடேட் ஒரு சூப்பர்வைசருக்கான ஒரு நாலேஜை கண்டிப்பாக கெயின் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வேற ஒரு கிரேடுக்கு இப்போ இருக்கும்போதே போக முடியாது. பட் கேஓசியை பொறுத்த வரையும் 1 இயர்லேயே கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரல் ஃபிட்டராக போகலாம். இப்போ நீங்கள் ஒரு கேஓசி மெக்கானிக்கல் ஹெல்ப்பர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இயர் ஒர்க்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த அளவு ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜென்ரல் ஃபிட்டர் கேட்டகரியில் போஸ்டிங் கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து கேஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸாக நீங்கள் ஹெல்ப்பராக தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். 2 இயர்ஸுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. பட் இதுவே நிறைய நீட் இருக்குது, லைக் வந்து நிறைய பேர் போஸ்டிங் தேவைப்படுறாங்கன்னா சம்டைம்ஸ் ஹேப்பனிங் கண்டிப்பாக நடக்கவும் செய்யலாம். பட் கான்ஃபிடென்ட்டாக இப்படி நடக்கும்னு நான் சொல்ல முடியாது. நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நானே ஒர்க் பண்ணும்போது ஹெல்ப்பராக போயிட்டு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க போஸ்டிங்க்கு போயிருக்காங்க. அது கம்பெனியோட டிபெண்டன்சியை பொறுத்து, அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. சார், ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? பொதுவாக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு எல்லாரும் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் ஹெல்த் இஷ்யூஸுங்கிறது இந்த இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் இல்லை, சேஃப்டியாக வேலை பார்க்காத எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்து ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் யார் ப்ராப்பராக மாஸ்க் வியர் பண்ணலையோ அவங்களுக்கு கண்டிப்பாக லங்ஸ் இஷ்யூ வரும். சேம் டைமில் நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில், ஐ மீன் மோல்டிங்கில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஃபவுண்டரியில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் அந்த ஹீட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கான ஃபுட் எடுக்கலை, இல்லைனா நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக அந்த மோல்டிங் பக்கத்தில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ரிலேட்டடான ஒர்க் வரும். இது ஃபேப்ரிகேஷனில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ எல்லா இடத்துலையுமே ரிஸ்கஸ் இருக்கு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்த்தா கூட ஒர்க் ஹைட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் இருக்கு. மேலே ஒர்க் பண்ணும்போது பெல்ட் போடணும். ஸோ அது மாதிரி ஆயில் அண்ட் கேஸ்லையும் சேஃப்டி ரிலேட்டடான ப்ரிகாஷன்ஸை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வர வாய்ப்பே கிடையாது. யாரெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த சேஃப்டியை சரியாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஃப்ரெஷரை டேரெக்டாக ஆயில் அண்ட் கேஸ்க்குள்ளே எடுக்கிறதும் இல்லை. ஸோ நீங்கள் வேலைக்கு செலக்ட் ஆனீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் முதல்ல ஒரு 10 to 15 days ட்ரெயின் பண்ணுவாங்க. லைக் ஹெச்டிஎஸ் டெக்னீஷியன் ஆர் வந்து ஒர்க் அட் ஹைட், இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி தான் அவங்கள பிளான்ட்டுக்குள்ளே கூட்டு போவாங்க. இதுக்கான ரீசன் என்னென்னா இங்கே ஆக்சிடென்ட் ஜோன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி எதுவும் பர்டிகுலராக எங்கள் வேலை பார்த்தவங்கலாம் வரும்னு கேட்டால் உலகத்தில் பாதி பேருக்கு மேலே ஏதோ ஒரு வேலை பார்த்ததுக்காக வரும் அப்படின்னு தான் சொல்லலாம். சார், இந்த கம்பெனிக்கு இப்போ நான் ஒரு ஹெல்ப்பராக உள்ளே என்டர் ஆகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் ஒரு சூப்பர்வைசராக போகிறதுக்கு என்ன மாதிரி இன்டர்வியூ இருக்கும்? ஸோ எப்படி அதை அட்டன் பண்ணி அச்சீவ் பண்ணுறது? ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர் வந்து நீங்கள் ஒரு டிப்ளமோ கிராஜுவேட், நீங்கள் வந்து இப்போ ஒரு ஹெல்ப்பராக செலக்ட் ஆகிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நீங்கள் ஒரு 1 year or 2 years ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. லைக் அங்கே இப்போ நீங்கள் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க. மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு டிப்ளமோ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க, இல்லைனா வந்து டிப்ளமோ ட்ரிபிள் படிச்சிருக்கீங்கன்னா அங்கே போனதுக்கப்புறமா உங்களுக்கு இவ்வளோ ஃபீல்டு இருக்குன்னு புரியும். இட்ஸ் லைக் நீங்கள் ஒரு ட்ரிபிள் படிச்சீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியனாக ஆகலாம் அப்படிங்கிறது அங்கே தான் போய் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு கோர்ஸும் கிடையாது, அது நீங்கள் கற்றுக்கவும் முடியாது. இப்போ நீங்கள் ஒரு டிப்ளமோ ஆர் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்கன்னா ஒரு 2 yearsல கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் நாலேஜ்லாம் எடுத்துப்பீங்க. இதுவே ஸ்டாட்டிக் எக்யூப்மெண்ட், ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட், 2 types ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக் சூப்பர்வைசர் ஆகலாம் ஆர் வந்து ரொட்டேட்டிங் சூப்பர்வைசர் ஆகலாம். இதுக்கான முழு பதில் வந்து நீங்கள் 2 வருஷம் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக்ல வந்து ஒரு 5 to 10 எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். மெயினாக பார்க்க போனீங்கன்னா எக்ஸ்சேஞ்சர், காலம், வெசல்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எக்யூப்மெண்ட். இந்த 3 எக்யூப்மெண்ட்ல 2 எக்யூப்மெண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்க கண்டிப்பா ஒரு ஃபோர்மன் ஆக முடியும். ஐ மீன் 2 எக்யூப்மெண்ட், அந்த எக்யூப்மெண்ட்டை எப்படி கலட்டணும், எப்படி டிஸ்மேண்டில் பண்ணணும், எப்படி அசம்பிள் பண்ணணும், அதுக்கோட மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் என்ன, ஹைட்ரோடஸ்ட் என்ன, இவ்வளவுதான் வேலை. ஆனா அந்த வேலை பண்ற
பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 years, இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு 2 years வரை ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட கேட்க போகிற கேள்வி வாட் இஸ் எக்ஸ்சேஞ்சர் ஆர்எல்ஸ் வாட் இஸ் காலம், இந்த நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் என்ன, இது 4 மணிக்கு கேட்கும்போது இப்படி கேட்பாங்க. இன்டர்வியூனா என்ன, ஒரு சூப்பர்வைசரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு காலமில் ஒரு 15 பேரை ஒரு சூப்பர்வைசருக்கு கொடுத்து இதில் ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியணும்னாலும் நீங்கள் ஃபீல்டுக்கு போகணும். ஸோ நீங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது உங்கள் இன்டர்வியூர் என்னென்ன கேள்வி கேட்குறாங்கிறதுக்கான பதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரிய வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுங்கிறது இந்த பிளாட்ஃபார்ம் தான். இந்த என்ட்ரி டிக்கெட்டை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க, கரெக்டாக வேலையை கற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ஒரு growth இருக்கும். இது 100% சொல்ல முடியும், கேரண்டியாகவும் சொல்ல முடியும். சார் ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஆயில் அண்ட் கேஸ் பற்றின எந்த ஒரு நாலேஜும் இல்லை. அண்ட் நான் எந்த ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஒர்க்லேயும் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியுமா? ஸோ மெக்கானிக்கல் ஹெல்ப்பர் வேகன்சிஸ் ஏன் வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதுக்கு எந்த இன்டர்வியூமே கிடையாது. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு ஓகே, நான் இந்த ஜாப் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா டேரெக்டாக உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் அண்ட் சர்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் மட்டும் போதும், யூ ஆர் செலக்டட். ஸோ இன்டர்வியூன்னு உங்களுக்கு ஏதோ கொஸ்டின் கேட்குறது, உங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுமான எந்த சான்சஸும் கிடையாது. ஸோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் அந்த டாக்குமெண்ட் நம்ம கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறோம், அப்ரூவல் ஆனோன்னா நீங்கள் செலக்டட் தான். நோ இன்டர்வியூ, டேரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ் வந்தாலே போதும், செலக்ட் ஆகிடுவீங்க. சார் நான் ஊர்லேயே மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் 30,000 சேலரி வாங்குறேன். ஸோ நான் ஏன் ஆயில் அண்ட் கேஸ் சூஸ் பண்ணணும்? ஓகே, இது ஒரு குட் கொஸ்டின். நான் ஆல்ரெடி இதை சொன்ன மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஆல்ரெடி இங்கே ஒரு 30,000 வாங்குறேன், இல்லை ஒரு 35,000 வாங்குறேன், ஸோ நான் எதனால் வந்து இவ்வளோ கம்மியான சேலரிக்கும் அதுவும் ஹெல்ப்பராகவும் நான் ஏன் வேலை பார்க்கணும்னு கேட்பாங்க. பட் அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேட் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு டிவிஎஸ் மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த கம்பெனியோட டிவிஎஸ் ஆர் ஹுண்டாய் எந்த மேனுஃபேக்சரில் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் 3 years ஒர்க் பண்ணணும். ஸோ 3 years ஒர்க் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஒரு 100 பேர் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாங்கன்னா ஒரு 5 to 10 அந்த லெவலில் தான் கன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 40,000 ரூபாய் சம்பளம் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கலாம்? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 4 லட்சம் இல்லை 5 லட்சம், சாரி 5 லட்சம் ரூபா கூட சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டிசிக்னேஷன் மேலே போகுது, எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே. பட் அதே டைமில் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்குறீங்க, பிஇ படிச்சிருக்கீங்க. நானே இங்கே ஒரு மொபைல் ஷோரூமில் மார்க்கெட்டிங்கில் நான் ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், இன்சென்டிவோட எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் வருது. நான் ஏன் அந்த ஹெல்ப்பர் சூஸ் பண்ணுன்னா, 10 வருஷம் கழிச்சு மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு ஒரு 1 lakh ஆர் 1.5 லட்சமாக நீ சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நிலையான வேலையாக கண்டிப்பாக இருக்காது. பட் ஆயில் அண்ட் கேஸ்க்குள்ளே ஒரு வாட்டி நீங்கள் என்ட்ரி ஆகிட்டாலே உங்களோட growth, நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி அந்த அப்கிரேட் வந்து போய்கிட்டே இருக்கும். உலகம் ஃபுல்லாக இந்த ஒரே வேலை இருக்கும். இப்போ நீங்கள் ஹுண்டாயில் வேலை பார்க்குறீங்க, அதே மாதிரி ஹுண்டாயில் தான் திரும்பி வேலை பார்க்க முடியும். நீங்கள் ஹுண்டாயில் வேலை பார்த்துட்டு மேனுஃபேக்சரிங் வேற எங்கேயா வேலைக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டால் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு ஓப்பனிங்ஸும் இருக்காது. பட் ஆனால் ஆயில் அண்ட் கேஸ் வந்து என்டையர் வேர்ல்டு, உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான். இட்ஸ் லைக் ஒரு ஸ்டாட்டிக் சூப்பர்வைசராக நீங்கள் ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் அபுதாபி போனாலும் ஸ்டாட்டிக் சூப்பர்வைசர் தான், நீங்கள் குவைத் போனாலும், இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஈவன் நைஜீரியா, ஆஃப்ரிக்கா, ரஷ்யா, நீங்கள் எங்கே போனாலும் அந்த வேலை மாறாது. ஸோ அப்போது நீங்கள் உள்ளே வந்துட்டால் மட்டும் போதும், உங்களோட growth வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங்க்கும் ஆயில் அண்ட் கேஸுக்கும் ஒரு ஹியூஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை ஒர்க் பண்ண உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியன், ஸோ அதர் இண்டஸ்ட்ரியை விட ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி மச் மோர் பெட்டர். அதை நீங்கள் யோசிச்சுக்கலாம். சார் ஹெல்ப்பராக உள்ள என்டர் ஆகிடலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ஒரு 4 இன்டர்வியூஸ் ஹெல்ப்பராக அட்டன் பண்ணியிருக்கேன். பட் எந்த இன்டர்வியூலுமே என்ன செலக்ட் ஆகலை. எல்லா இன்டர்வியூலும் நான் ரிஜெக்ஷன் தான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஆயில் அண்ட் கேஸில் ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 500 above வேகன்சிஸ் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஹெல்ப்பர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஆனால் அதில் நீங்கள் எந்த ஹெல்ப்பருக்கு போகணுங்கிறது ஒரு கன்சல்டன்ட்டு தான் தெரியும். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. லைக் ஆயில் அண்ட் கேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, கமிஷனிங் இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸாக இருக்குது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டில் ஹெல்ப்பராக இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி கூட இல்லை, நீங்கள் இதே மாதிரி வந்தால் டேரெக்டாக செலக்ட் ஆகிடலாம். ஸோ அந்த இன்டர்வியூ பொறுத்த என்ன பண்ணுவாங்க, வெயிட்டை தூக்க சொல்லுவாங்க. டெட்ஸ் இட். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒருத்தர் என்ன பண்ணும், ஒரு ஹெல்ப்பர் அந்த பைப் எடுத்து கொடுக்குறதா இருக்கலாம், இல்லைனா வந்து அந்த கொஞ்சம் வெயிட்டை கேரி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை செலக்ட் ஆகலாம். பட் ஆனால் நீங்கள் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட்டில் ஒரு ஹெல்ப்பராக போனால் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. பிகாஸ் இது கூட ஒரு மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட் தான். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனும் மெயின்டெனன்ஸுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மெயின்டெனன்ஸில் போகும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வேலைக்கு மட்டும்தான் உங்களால் திரும்பி போக முடியும். பட் மெயின்டெனன்ஸ்லாம் அப்படி இல்லை, எப்போவுமே அது ரெகுலராக வேலை இருக்கும். ஸோ ஹெல்ப்பராக மெயின்டெனன்ஸில் போகும்போது அவங்களுக்கு வந்து டாக்ஸிக் கேஸஸ் அண்ட் தென் ஆக்சிடென்டல் ஜோன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இன்டர்வியூ கூட நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு எந்த இன்டர்வியூ பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணால் செலக்ட் ஆகிடலாம். பட் செலக்ட் ஆகிற உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் இருக்குது. எஃப்எம் கரியர்ஸ் அண்ட் எஃப்எம் இன்ஸ்டியூட் போத் ஆர் டிஃப்ரெண்ட் வெர்டிகல். ஸோ எஃப்எம் இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ மொபைலில் ப்ளே ஸ்டோரில் எங்களுக்கு ஒரு ஆப் இருக்குது. உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரைனிங்கை நீங்கள் எடுப்பீங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி இந்த ஹெல்ப்பர் வேலைனா என்ன, இந்த வேலையை எப்படி பண்ணுங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் போனால் ஏன் ரிஜெக்ஷன் ஆகுறீங்கன்னா, அங்கேயும் கொஸ்டின் கேட்பாங்க.
பட் நாங்கள் ஏன் கொஸ்டின் கேட்குறது இல்லைன்னா, நாங்கள் அவங்கள எடுத்து எலிஜிபிலிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ ட்ரெயின் பண்ணாலே போதும், அங்கே போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் நம்ம கோர்ஸ் வந்து ஆன்லைனில் படிச்சிருவோம், பட் வந்து நம்ம ஃபீல்டு ஒர்க்குக்கு நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜும் தேவை இருக்குல்ல சார்? ஓகே, ஸோ ஆயில் அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் ஒரு ஆப்பில் மொபைலில் இந்த கோர்சஸ் நான் எடுத்துக்கிறேன், நான் எப்படி ஃபீல்டு ஒர்க்கு போய் இந்த கோர்ஸ் வச்சு நான் எப்படி பண்ண முடியும்னு கேட்குறீங்க. ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போன உடனே போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சேஃப்டி பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத அந்த கோர்ஸில் நாங்கள் கொடுக்குறோம். அங்கே போனதுக்கப்புறமாவும் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க, லைக் தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங், உங்களுக்கு எஸ்டிஎஸ் டெக்னீஷியனாக வந்து சேஃப்டி ட்ரைனிங் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃபீல்டுனா என்ன, ஃபீல்டில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும், ஸோ டீட்டெயிலாக என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது அங்கே போய் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சர் இருக்குது, அந்த எக்ஸ்சேஞ்சரில் போய் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் அதில் போய் வேலை செய்ய முடியாது. அதில் வந்து ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், அதில் ஒரு ஃபோர்மேன் இருப்பாங்க, 2-3 டெக்னீஷியன் இருப்பாங்க, ஒரு 7-8 ஜெனரல் ஃபிட்டர் இருப்பாங்க, ஒரு 10 ஹெல்ப்பர் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேர் சேர்ந்து தான் ஒரு எக்ஸ்சேஞ்சரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அதில் ஒன் ஆஃப் த ஹெல்ப்பராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா அங்கே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஸோ அவர் என்ன கேட்பார், டூல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், லைக் வந்து சேஃப்டி பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நாங்கள் கோர்ஸில் கொடுப்போம். ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாகவே கற்றுக்க முடியாது. ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதும், இந்த ட்ரைனிங்கே போதும்னு சொன்னதால மட்டும்தான் கிளைண்ட்டும் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன், நீங்கள் இந்த கோர்ஸ் படித்தாலே உங்களால் கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். தட்ஸ் இட் சார். இப்போ இந்த இதில் ஹெல்ப்பராக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ஃபிட்டர் இல்லை ஒரு பெர்மிட் ரிசீவர் இந்த மாதிரி போகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? ஓகே, குட் கொஸ்டின். ஓகே, ஜென்ரல் ஃபிட்டராக நீங்கள் போகணுன்னா இதே கேஎன்பிசியில் கூட ஷட் டவுன் இன்டர்வியூ ஜென்ரல் ஃபிட்டருக்காக எடுப்பாங்க. இதை விட சேலரியும் கூட இதை விட ஓவர் டைமும் அதிகமாக இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். ஸோ பர்மிட் ரிசீவராக போகிறதுக்கும் ஜென்ரல் ஃபிட்டராக போகிறதுக்கும் கோர்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன்லேயே கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்போம். ஸோ அந்த சர்டிஃபிகேஷனை வச்சு நீங்கள் எங்கே இன்டர்வியூ போனாலும் ஒரு பர்மிட் ரிசீவராகவோ ஒரு ஜென்ரல் ஃபிட்டராகவோ கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆக முடியும். தட்ஸ் இட் சார். என்னோட இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கல்ஃபுக்கு ஹெல்ப்பராக ஒர்க்குக்கு போயிருக்காங்க. பட் அவங்களுக்கு க்ரோத் இல்லைன்னு நெக்ஸ்ட்டு எதுவுமே போகலை. ஸோ அது எதனால? ஸோ இது ஒரு குட் கொஸ்டின். ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பரான கன்சல்டன்ட் மூலமாக நீங்கள் ஒரு கெரியரை ஸ்டார்ட் பண்ணால் அவங்களோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கொஸ்டின். ஸோ இப்போ நீங்கள் வந்து வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர் ஏஜென்ட் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு வேலை இருக்குன்னு சொல்கிறாரு, நாங்கள் எந்த இன்டர்வியூ கிடையாது, டேரெக்டாக போகலான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த டீட்டெயிலும் கேட்க முடியாது. அது அந்த கான்ட்ராக்டிங் கம்பெனி அங்கே என்ன மாதிரி வேலை இருக்கும், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க, இது எதுவுமே நாலேஜ் இருக்காது. ஸோ இதுக்கு பேரே சப்ளை கம்பெனி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இன்னொரு பர்சன் இருக்கார், ஒரு எக்ஸ்ன்னு ஒரு பர்சன் இருக்கார். இவர் வந்து அங்கே ஒரு லைசன்ஸ் வச்சுட்டு மேன் பவர் சப்ளை கம்பெனின்னு வச்சிருப்பார். அதுக்கு பேர் சப்ளை கம்பெனின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு சப்ளை கம்பெனியில் ஒர்க் பண்ணி அவங்களோட லைஃபை வேஸ்ட் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லா புரியும். ஸோ ஒரு பர்சன் ஒரு 100 பேர் 200 பேரை ஒரு மேன் பவர் வச்சுக்கிட்டு கேஎன்பிசிக்கு கொஞ்சம் பேர் நான் ஒரு 50 பேர் கொடுப்பாரு ஒரு நாள், அப்புறமா கேஓசிக்கு ஒரு 50 பேர் கொடுப்பாரு, அப்புறமா இன்னொரு வாட்டர் பவர் பிளான்ட் கொடுப்பாரு. அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாருக்குமே 2 பேர் 5 பேர் இந்த மேன் பவர் கம்பெனி சப்ளை பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் சப்ளை கம்பெனி. இந்த சப்ளை கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்களால எந்த நாலேஜும் கற்றுக்க முடியாது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு க்ரோத் இல்லை. அது எப்படி சார், இதுவும் ஒரு வேலை தானே, இதே வேலையில் தானே அவங்களும் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ரீசன் என்னென்னா, இப்போ நம்ம கேஎன்பிசியில் வேலைக்கு போகிறோம், அவங்களோட டைரக்ட் கான்ட்ராக்டிங் கம்பெனியில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட்டை கற்றுக்கணுன்னா மினிமம் 1 மந்த் வரைக்கும் அந்த எக்யூப்மெண்ட்டில் ஒரு மெயின்டெனன்ஸ் நடக்கும். ஸோ 1 மந்த் மெயின்டெனன்ஸ் நடக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சரில் நீங்கள் 2 நாள் மட்டும் தான் அந்த எக்ஸ்சேஞ்சரை பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு திரும்பி கேட்க கூட முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு நாள் ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க, அடுத்த நாள் உங்கள் ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அந்த கம்பெனிக்கு வேலை போயிடுவீங்க. அப்போ எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, எதையும் முழுமையாக கற்றுக்க முடியாது. ஸோ ஒரு சப்ளை கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணி நல்ல சம்பளம் இருக்குது, நல்ல அக்கோமடேஷன் இருக்குது கூப்பிட்டு போனால் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக கெரியரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது. ஸோ அதில் நிறைய பேர் ஃபெயிலியர் இருக்காங்க. நாங்கள் போன வருஷம் இந்த வருஷம் இந்த ஜாபுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜாபுக்கு சப்ளை பண்ண கம்பெனியில் வேலை பார்த்து ஃபெயிலியர் ஆகி வேஸ்ட் ஆகி அகைன் அவங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு போகலான்னு வந்தவங்களே எக்கச்சக்கம் பேர் இருப்பீங்க. இது சப்ளை கம்பெனியில் வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் க்ரோத் இல்லைங்கிறது சொல்கிறதுக்கான உண்மையான காரணம் என்னென்னா, சரியான கம்பெனியை சூஸ் பண்ணல. அது நீங்கள் சரியான கன்சல்டன்ட்டாக உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களுக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். தட்ஸ் இட் சார். நம்ம 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஜாப் நம்ம கண்டினியூ பண்ணலாமா, ஆர் அவங்க நம்மளை ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்களா சார்? ஸோ பொதுவாக இது ஒரு லாங் டேர்ம் ஜாப் தான். 2 இயர்ஸ்க்கு அப்புறமா கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை அந்த கம்பெனிலே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க.
ஸோ இடையிலே நீங்கள் வந்து சூப்பர்வைசரோட பிரச்சனை, தென் ஃபோர்மேன், உங்களோட ஹையர் ஸ்டாஃபோட, ஜெனரல் ஃபிட்டோட நீங்கள் எதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களை கண்டிப்பாக திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. பெர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கம்பெனியில் இருக்கலாம். ஸோ ஆனால் பொதுவாக யாருமே ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு விரும்ப மாட்டாங்க. நாலேஜ் எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி போகலான்னு தான் விருப்பப்படுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதே கம்பெனியில் கூட நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். இல்லைனா நெக்ஸ்ட் கம்பெனியில் வேலை 1000 வேலை இருக்குது. ஸோ அந்த நாலேஜ் கெயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கம்பெனி கூட நீங்கள் போக முடியும். தட்ஸ் இட் சார். அப்புறம் லீவ் எல்லாமே எந்த மாதிரி கொடுப்பாங்க சார்? ஸோ லீவ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே வந்து கல்ஃபை பொறுத்த வரைக்கும் லீவ் தான். ஃப்ரைடே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா அது ஓவர் டைமாக கால்குலேட் ஆகும். ஸோ அது லீவ் ஆகிடும். தென் வந்து நீங்கள் 2 இயர்ஸ் ஒரு லாங் டேர்ம் போகிறீங்கன்னா 2 இயர்ஸுக்கு அப்புறமா கவர்மெண்ட் அது கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த அவங்க செலவுலேயே உங்களுக்கு வந்து டிக்கெட் அனுப்பிச்சு நீங்கள் ஊருக்கு அனுப்பிச்சு திரும்ப மறுபடியும் கூட்டுப்பாங்க. 1 இயர் ஒன்ஸ் நீங்கள் வரதா இருந்தால் உங்கள் கை காசு போட்டு செலவு பண்ணி நீங்கள் ஊருக்கு வரது மாதிரி இருக்கும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ டிக்கெட் லீவ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே ஆர் அவங்க கவர்மெண்ட் ஹாலிடே அது எல்லாமே அவங்களோட லீவுக்கு உங்களுக்கு லீவ் அப்ளிகபிள் ஆகிடும். அதில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஓவர் டைமாக கால்குலேட் ஆகும். 2 இயர்ஸ் ஒன்ஸ் கம்பெனி டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ 1 இயர் ஒன்ஸ்னால் நீங்கள் டிக்கெட் போட்டு வர மாதிரி இருக்கும். சார் நம்மளோட ப்ராசஸிங் டைம் எவ்வளோ சார்? ஓகே, பொதுவாக வந்து ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ப்ராசஸ் டைம் இருக்குது. ஸோ வந்து குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 months வரைக்கும் உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, செலக்ட் ஆனதுக்கப்புறமா 2 ப்ராசஸ் இருக்குது. அது உங்கள் சைடில். ஒன்று பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், செகண்ட் ஒன் வாஸ் மெடிக்கல். இட்ஸ் அ காம்கா மெடிக்கல். நீங்கள் காம்கா மெடிக்கலும் பிசிசியும் ஒரு கேண்டிடேட் தான் போட வேண்டியிருக்குது. ஸோ வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுலேருந்து ஒரு 1 monthக்குள்ளே உங்களுக்கு வீசா கொடுக்குறோம். ஸோ வீசா கொடுத்தோடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் உங்கள் கையில் கொடுத்து உங்களை பிசிசி அப்ளை பண்ண சொல்லுவோம். அது ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக உங்களோட வீட்டுக்கு அந்த லெட்டர்ஸ் வரும். ஸோ அந்த லெட்டருக்கு பேர் தான் உங்களுக்கு வந்து பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். இதுக்கு ஒரு 10 to 15 days ஆகும். சம்டைம்ஸ் 1 weekலேயே வரலாம். அது ஊரை பொறுத்து இருக்குது. தென் நாங்கள் வீசா ப்ரொவைட் பண்ணுவோம். வீசா ப்ரொவைட் பண்ண போகிறோம். அந்த வீசா எடுத்துகிட்டு நீங்கள் காம்கா அப்ளை பண்ணணும். அதுவும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் சென்டருக்கு போயிட்டு அந்த மெடிக்கல் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீசாவில் ஃபிட் அப்படி கொடுப்பாங்க. ஸோ அந்த 2ஐயும் எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக மறுபடியும் நம்ம ஆஃபீஸுக்கு வந்து உங்களோட பிசிசி அண்ட் தென் காம்கா 2ஐயும் சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு ஒரு 15 days ஆகும். வீசா வரதுக்கு 1 month ஆகும். ஸோ இந்த 2 ப்ராசஸ் முடிக்கிறதுக்கும் ஒரு 1 month ஆகும். தென் அந்த 2 டாக்குமெண்ட்டையும் நாங்கள் எடுத்துகிட்டு எம்பசிக்கு போயிட்டு அதை டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம். லைக் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸ்டாம்பிங் பண்ணி வீசாவை ஸ்டாம்பிங் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வீசா ஸ்டாம்பிங் ஆயிடுச்சுன்னா கம்பெனிலேருந்து டிக்கெட் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ டிக்கெட் ரிக்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஒரு 10 days முன்னாடி 15 days நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 15 நாளில் டிக்கெட் வரும். ஸோ ஓவரால் ப்ராசஸ் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு 2 to 3 months டிபெண்ட் அப்பான் த கேண்டிடேட். சம் கேண்டிடேட்ஸ் ஒரு 1 or 2 daysலேயே வந்து 2 இது கொடுத்துருவாங்க. லைக் வந்து வீசா வந்திருக்கும், உடனே அவங்களுக்கு பிசிசி முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ சிலவங்களுக்கு அது ஏர்லியராக நடக்கும். ஸோ அதனால் 2 to 3 months வரைக்கும் ப்ராசஸ் டைம் நடக்கும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கூட்டு போயிடுறேன் 10 நாளாக கூட்டு போயிடுறேன்னா அது சான்ஸ் இல்லை. அது ஒரு ஃபேக்காக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சார் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்கோப் எப்படி இருக்குது சார் ஃப்யூச்சரில்? ஸோ பொதுவாக அந்த ஏஐ வந்து இப்போ இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து டெமாலிஷ் பண்ணிருச்சு. ஸோ நீங்கள் அதை நிறைய தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய நியூஸஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. பட் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துட்டு இருக்க வார் வரைக்குமே ஸோ இந்த ஆயிலுக்காக தான் சண்டை நடந்துருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி இன்னொரு 50 வருஷத்துக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அதில் எந்த டவுட் இல்லை. ஏன்னா இன்ன வரைக்கும் உங்களுக்கு ஆயில் தேவைப்படுது, பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஆயில் தேவைப்படுது தானே. ஒரு நாளைக்கு பெட்ரோல் இல்லைனா டீசல் இல்லைனா ஸோ உங்களால் நம்மளால் நெக்ஸ்ட் மூவுக்கு போகவே முடியாது. ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரி இன்னும் ஒரு 50 years சாலிடாக ஸ்கேலபிள் தான் இருக்கும். கண்டிப்பாக க்ரோத் இருக்கும். ஸோ உள்ள ஒன்ஸ் என்ட்ரி ஆகிட்டா அவங்களோட க்ரோத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம். எஸ் சார், எல்லாம் ஓகே. பட் எதனால நாங்கள் எஃப்எம் சூஸ் பண்ணணும்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்எம்ஐ ஏன் இப்போ சூஸ் பண்ணணும்னா ஒரு எமோஷனலாக சொல்லதாக இருந்தால் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ஏஜெண்ட் அப்ரோச் பண்ணுறீங்க, ஆல்ஸ் நீங்கள் ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணுறீங்க, இல்லை சப்ளை கம்பெனிக்கு போகிறீங்க, போய் ஏமாந்துடுறாங்க கேண்டிடேட்ஸு. ஸோ எப்படி இல்லாமல் நடந்துட்டுருக்கு. நான் ஒரு ஹெல்ப்பராக தான் என்னோடய ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 5000 ரூபாய் பே பண்ணி தான் நான் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாக நான் போனேன். ஒரு விசிட்டிங் விசா போனேன். ஒரு 10 years பிஃபோர், ஒரு 15 years பிஃபோர்லாம் அதான் அதோட பேமெண்ட்டாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஒரு கேண்டிடேட் ஃபாரின் போகணுன்னா 1 lakh 2 lakhsலாம் ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஏஜென்ட்டை ஏன் சூஸ் பண்ணுறாங்க? என்னோட ஒப்பீனியன், ஒரு கேண்டிடேட்டு என்ன வாழ்க்கையில் என்ன வேலைக்கு போகணும், அவனோட கெரியரை எப்படி செட் பண்ணணும், யாருக்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறக்கூடாது. ஸோ இதுதான் எஃப்எம்மோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் எஃப்எம் ஏன் சூஸ் பண்ணுங்கிறத ஃப்யூச்சரில் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எங்களோட மோட்டோ என்னென்னா, யாரும் காசு கட்டி ஏமாறக்கூடாது. ஒரு ஏஜென்ட்டை போயிட்டோ இல்லைனா ஒரு தேர்ட் பர்சன்ட்டை போயிட்டோ எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களை அவன் சீட் பண்ண தான் செய்வான். அது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லி நான் அதை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். என்னென்னா, இப்போ ஒரு தேர்ட் பர்சன் ஒரு பர்சன் இருக்கார். அவர் உங்கள் ஃப்ரெண்டோ அப்பா சித்தப்பா பெரியப்பா யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் வேலை எடுத்து கொடுப்பாரு. நீங்கள் அவர் அப்ரோச் பண்ணுறீங்க, போனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, 2 லட்சம் சம்பளம் 3 லட்சம் சம்பளம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப ஹைப்பர் ஆகிறீங்க. 3 லட்சம் சம்பளமா, எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ்னு 5 லட்சம் சொல்லுவாங்க. ஸோ முதல்ல அவங்க உங்ககிட்ட அட்வான்ஸ் கேட்பாங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுங்க அப்படின்னு. யாரெல்லாம் உங்ககிட்ட முன்னாடியே பணம் கேட்குறாங்களோ அது 100% ஃபேக்.
ஸோ இதை நீங்கள் தயவுசெய்து பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ யாருமே ஒரு கன்சல்டன்ஸ் லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் வச்சிருக்க யாருமே முன்கூட்டியே பணம் கேட்க மாட்டாங்க. ஆஃப்டர் செலெக்ஷன் தான் பணம் கேட்பாங்க, கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் கேட்பாங்க. ஸோ எஃப்எம் ஏன் சூஸ் பண்ணணும்னா என்னோட பதில், நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். எங்களோட மோட்டோ என்னென்னா, யாருமே இந்த பணம் கட்டி ஏமாறுறதோ இல்லைனா அவங்க லைஃப்பை தப்பான ஒரு இடத்துக்கு சூஸ் பண்ணி, நம்ம டெய்லி வீடியோவில் பார்க்குறோம், நான் குவைத்தில் இருக்கிறேன், நான் வந்து துபாயில் இருக்கிறேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறேன், என்னை கூட்டிகிட்டு வந்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ இதை நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எஃப்எம்மோட விஷஸ். இது வரைக்கும் கேண்டிடேட்ஸ் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் ஜென்யூனாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் டேரெக்டாக ஆஃபீஸ் வாங்க, உங்களுக்காக ஆன்சர் பண்ணுறதுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். ஸோ நம்ம ஓவராலாக இது என்னென்ன வேகன்சிங்கிறது இன்னொரு முறை பார்த்துலாம். கேஎன்பிசி அண்ட் கேஓசி 2 கம்பெனிக்கு மெக்கானிக்கல் ஹெல்பர் பொசிஷன்ஸ்க்கு நம்ம வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. உங்களுக்கு ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும். 21 வயசுலேருந்து 41 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தால் மட்டும் போதும் நீங்கள் எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த ஒரு குவாலிஃபிகேஷனோடு நீங்கள் வந்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான டிக்கெட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். தென் ஒன் மோர், இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ஜாபுக்கு நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் சார் அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். லைக் கேஎன்பிசி இன்ட்ரெஸ்டட், கேஓசி இன்ட்ரெஸ்டட் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஓசி இன்ட்ரெஸ்டட் அண்ட் கேஎன்பிசி இன்ட்ரெஸ்டட். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணால் எங்கள் டீம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுவாங்க. தென் இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். அதை விட பெட்டர் சாய்ஸ் என்னன்னா, டேரெக்டாக நீங்கள் உங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட்ஸும் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஆஃபீஸ் வாங்க. வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்போம். டேரெக்டாக இன்டர்வியூ வந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகலாம். ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த ஒரு வேகன்சி தான் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்மகிட்ட என்னென்ன வேகன்சிஸ்லாம் இருக்குன்னா, யூரோப் கண்ட்ரியில் வந்து குரோவேஷியா இருக்குது, ஸ்லோவேனியா இருக்குது, தென் வந்து இஸ்ரேல் கண்ட்ரியில் வேகன்சிஸ் இருக்குது, கிரீஸுக்கு இருக்குது. இது மாதிரி வேரியஸ் கண்ட்ரீஸில் நமக்கு வேகன்சி இருக்குது. அதுவும் ஃப்ரெஷராக நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கும் குரோவேஷியா ஸ்லோவேனியாவும் போக முடியும். ஸோ ஓகே, குரோவேஷியா ஸ்லோவேனியா பொறுத்த வரைக்கும் அது வேகன்சி என்னென்னா ஹேண்டிமேன் டெக்னீஷியன் அப்படிங்கிற ஒரு வேகன்சி. இதுக்கு நீங்கள் வந்து பேசிக் ஹேண்டிமேன், ஐ மீன் எம்இபியில் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும், பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். உங்களுக்கு இங்கிலீஷ் மேண்டரி, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே இங்கிலீஷ் மேண்டரி. இட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் வீசா. ஸோ இதோட ப்ராசஸ் நம்ம வந்து என்ன டீட்டெயிலிங்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக டேரெக்டாக ஆஃபீஸ் வரலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கே ஃபோன் பண்ணி யூரோப் ரிலேட்டடாகவும் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம்.